நூற்றாண்டின் ரோமன் கத்தோலிக்க பாதிரியாக இருந்தவர் புனித வேலண்டைன். கிபி 270 பிப்ரவரி 14 அன்று இறந்தார். அவருடைய நினைவு தினம்தான் காதலர் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இவர் பேரரசர்களின் கட்டளைகளை மீறி ரகசியமாக காதலர்களுக்கு திருமணம் செய்து வைத்ததாக கூறப்படுகிறது. அந்த காலத்தில் சிப்பாய்கள் திருமணம் செய்து கொள்ள அனுமதிக்கப்படவில்லை. திருமணம் செய்து கொண்டால் வீரர்களின் அர்ப்பணிப்பு குறைந்துவிடும் என்பதால் இந்த கட்டளை விதிக்கப்பட்டிருந்தது. பிரிட்டிஷ் லைப்ரரியின் கூற்றுப்படி காதலர்களுக்கான நாள் காதலர் தினம் என்ற எண்ணம் 14ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட சாசரின் பார்லிமெண்ட் ஆஃப் பவுல்ஸ் என்ற நூலிலிருந்துதான் தொடங்கி இருக்கிறது. அதற்கு முன்பு வரை அது வேலண்டைன் புனிதரின் நினைவு நாளாகவே அனுசரிக்கப்பட்டது. காதலர் தின கொண்டாட்டங்கள் ஒரு வாரத்திற்கு முன்னரே தொடங்கிவிடுகிறது. முதலில் ரோஸ் டே எனப்படும் ரோஜா தினம், ப்ரோபோஸ் டே, சாக்லேட் டே, டெடி டே, ப்ராமிஸ் டே, ஹக் டே, கிஸ் டேவை தொடர்ந்துதான் பிப்ரவரி 14ஆம் தேதி காதலர் தினம் கொண்டாடப்படுகிறது. உலகம் முழுவதும் உள்ள காதலர்கள் ஏற்கனவே தங்களின் கொண்டாட்டங்களை துவங்கிவிட்டார்கள். தங்களின் கிரஷ்கள், காதலர்கள், இணையர்களுக்கு என்ன பரிசு கொடுக்க வேண்டும், காதலர் தினத்தை எப்படி கொண்டாட வேண்டும் என்று திட்டமிட்டு தயாராகி இருப்பார்கள். காதலர் தினத்தன்று காதலர்களுக்கு கொடுக்கப்படும் பரிசு பொருட்கள் மிகவும் ஸ்பெஷலான ஒன்று. இருவரும் அன்பு, காதல், பரிசு ஆகிய அனைத்தையும் பரிமாறிக் கொள்வதோடு மட்டுமின்றி அது ஒரு மகிழ்வை கொடுக்கும் தருணமாக அமைந்துவிடும். மக்கள் ஒருவருக்கொருவர் தங்கள் அன்பையும் அரவணைப்பையும் வெளிப்படுத்தும் நாளான இந்த தினத்தில் வாழ்க்கை துணையாக வர விரும்புபவர்களுடன் வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்க விரும்பும் இதயபூர்வமான வாக்குறுதிகளை காதலர்கள் அளிக்கின்றனர். நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் சக ஊழியர்களிடையே கூட காதல் தினத்தை கொண்டாடலாம். அன்று முதல் இன்று வரை உலகெங்கிலும் பல்வேறு நாடுகளில் காதலர் தினம் கொண்டாடப்பட்டு கலாச்சார எல்லைகளை கடந்து உலகளாவிய அன்பின் கொண்டாட்டமாக மாறியுள்ளது. எனவே இந்த பிப்ரவரி 14 உங்கள் இதயத்தில் சிறப்பான இடத்தை பிடித்தவர்களுடன் அற்புதமான நினைவுகளை உருவாக்க சிறிது நேரம் ஒதுக்குங்கள். காதல் உறவுக்காக கைவினை பொருட்களை தயாரிக்கலாம், பிடித்தமான உணவை நாமே சமைத்து கொடுக்கலாம், வாழ்த்து அட்டையில் கவிதைகள் எழுதி அன்பை வெளிப்படுத்தலாம். இப்படி ஏராளமான வழிகள் உள்ளன. காதலின் வெற்றி தோல்வி என்பது ஒரு மாய வார்த்தை. திருமணத்தில் முடிந்தால் மட்டுமே காதல் வெற்றி பெற்றதாக அர்த்தம் இல்லை. ஒருவர் மீது நாம் வைக்கும் அன்பு வாழ்நாள் முழுவதும் நினைத்திருந்தால் அதுதான் உண்மையான காதல். இது தற்போது அரிதினும் அரிதாகிவிட்டது.